இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் முப்படைகளின் பங்கேற்பு 40% குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய 1873 வீரர்கள் மாத்திரமே பங்கேற்கின்றனர். கடந்த முறை 3384 வீரர்கள் பங்கேற்றிருந்தனர். இம்முறை முப்படைகளின் கவச வாகனங்கள் அணிவகுப்பில் பயன்படுத்தப்படாது எனவும் விமானப்படையின் 3 விமானங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை 19 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. பாதுகாப்பு, போக்குவரத்து பணிகளுக்காக விசேட அதிரடிப்படை உள்ளிட்ட 1650 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். බෞද්ධාලෝක මාවත ටොරින්ටන් හන්දිය ප්‍රේමකීර්ති අල්විස් මාවත දෙසට ඇතුල්වීම பௌத்தாலோக மாவத்தை டொரிங்டன் சந்தியிலிருந்து பிரேமகீர்த்தி டி அல்விஸ் மாவத்தைக்கான நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. மேலும் RFV சந்தியிலிருந்து அரச நிர்வாகத்தை நோக்கிய நுழைவாயில், விஜயராம வித்யா மாவத்தை சந்தியிலிருந்து வித்யா மாவத்தை நோக்கிய பிரவேசித்தல், நிதாஸ் மாவத்தை மற்றும் ஸ்டான்லி ஜெயசுந்தர மாவத்தை, பவுண்டேஷன் வீதி சந்தியிலிருந்து நிதாஸ் மாவத்தைக்கு நுழைதல், சுதந்திர சதுக்கத்துக்கு பிரவேசித்தல், பொது நூலக சுற்றுவட்டத்திலிருந்து ஹோட்டன் சுற்றுவட்டம் நோக்கி பயணிக்கும் வீதிகள் மூடப்பட்டுள்ளன. சுதந்திர தின பேரணி இடம்பெறும் போது சுதந்திர சதுக்க வளாகத்துக்குள் எவ்வித வாகனங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது. எனவே குறித்த வீதிகளை பயன்படுத்தாமல் மாற்று வீதிகளை பயன்படுத்தினால் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. කිසිදු අපහසුතාවයක් හිරිහැරයක් කරදරයක් සිදු වෙන්නේ නැහැ. இதேவேளை தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒரு வாரத்திற்கு தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும் என பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது. மின்சார விளக்குகளால் அலங்கரிப்பதை நிறுத்துமாறு மீண்டும் அறிவுறுத்தியதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மின்சார செலவினை குறைக்கும் நோக்கில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.